நம்ம ஸ்கொயரை வந்து எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு மல்டிபிள் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எப்படி சீக்கிரம் ஸ்கொயர்ஸை சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 3 டைப்பாக பிரிக்கலாம். லாஸ்ட் நம்பர் வந்து 5ல் எண்ட் ஆச்சுன்னா ஒன் மெத்தட், a + bங்கிற ஃபார்மேட்டில் பிரித்து ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணுறது ஒரு மெத்தட், a² + b² + 2ab. அதுவே மைனஸில் போட்டு சால்வ் பண்ணுறது ஒரு மெத்தட், a² + b² - 2ab. இன்னொன்று a² - b² இருந்ததுன்னா a + b × a - bங்கிற ஃபார்மேட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது மெத்தட். மொத்தம் 1, 2, 3 மெத்தட்ஸில் வந்து ஸ்கொயர் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு லாஸ்ட் நம்பர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் நம்பர் 5ல் இருக்குது. அப்போ கண்டிப்பாக லாஸ்ட்டில் முடிகிற நம்பர் 25ஆக தான் இருக்கும். அடுத்தது முன்னாடி இருக்கிற நம்பரோட நெக்ஸ்ட் நம்பரை மல்டிபிள் பண்ணணும். 1ன்னா 1 × 2வோட வேல்யூ 2. அப்போ 15² வேல்யூ 225. இதுவே வந்து 115² கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட் நம்பர் 5 ஸ்கொயர் பண்ணுறப்ப ஆன்சர் 25ல் தான் முடியும். 11 × 12 இதை மல்டிபிள் பண்ணணும். 11 × 12 மல்டிபிள் பண்ணோம்னா 132. அப்போ 132 டேபிள்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கிறது வந்து ஈஸி டைம் சேவிங்க்கு ரொம்ப முக்கியமானது. இப்படி லாஸ்ட் நம்பர் 5ல் இருந்ததுன்னா ஈஸியாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். 25 போட்டுட்டு 1 × 2 அப்படி இருந்ததுன்னா 225 முடிஞ்சது. 11னா 11க்கு அடுத்த நம்பரோட மல்டிபிள் பண்ணால் முடிஞ்சது. இதுக்கு டைம் ரொம்ப ஸ்பெண்ட் ஆகலை, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் முடிச்சிட்டோம்ல. இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். இருக்காங்க இதை வந்து 103 × 103 அப்படி போட்டு மல்டிபிள் பண்ணுற டைமை விட a + b ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டோம்னா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அதுவும் முக்கியமாக 100ஸ்ல இருந்ததுன்னா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிற டேபிள்ஸே வந்து 10 டேபிள்ஸ் தான். 90 × 10ன்னு கேட்டால் கூட சீக்கிரம் சொல்ல முடியும். அதுவே 90 × 15ன்னு கேட்டால் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் ஆகும். அதனால் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியானது 10th டேபிள் தான். அதனால் இருக்கிறதுல ஈஸியாக 100s வச்சு சால்வ் பண்ணிடலாம். ஸோ 103² கொடுத்துருந்தாங்கன்னா இப்படி பிரிச்சுக்கலாம். 100 + 3 இது a + b². அது a², இது a. 100², b², 3² வேல்யூ 9, 2 × a × b. 100 பண்ணோம்னா 10000. ஸ்கொயருங்கும் போது மொத்தம் 4 0 வந்துடும். 9, 6, 3 2s are 6 + 100 600. இதெல்லாம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா 906 10,609 வந்துடும். ஸோ 103² வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். a + b² ஃபார்முலா யூஸ் பண்ணி. அடுத்தது சம் பார்க்கலாம். 8² நம்ம எடுத்து சால்வ் பண்ணலாம். ஆன்சர் வரும். ஆனால் 90 நம்ம மல்டிபிள் பண்ணி 90 × 8 மல்டிபிள் பண்ணுறதுக்கு டைம் இழுக்கும். நம்ம வந்து ட்ரிக்கியாக யூஸ் பண்ணணும். அதுவே 100 வச்சு யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ 100 - 2 போட்டோம்னா 98. அப்போ a - b². a²ஓட வேல்யூ a² + b² - 2ab. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 100² பண்ணால் 00 வந்துடும். +2² வேல்யூ 4 -400. 10,000ல் 400 போயிடுச்சு அப்படின்னா 10,000ல் 400 போயிடுச்சுன்னா 9,600 வரும். அப்போ ஆன்சர் 9604ங்கிறது இதோட ஆன்சர். இதையும் நம்ம சீக்கிரமாக சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 18 + 5 எழுதலாம். எப்படி வேணால் நிறைய ஃபார்மேட்ஸில் எழுதலாம். ஆனால் நம்மளுக்கு ஈஸியாக எப்படி சால்வ் பண்ண முடியுமோ அதுதான் பண்ணணும். மேக்ஸிமம் நம்மளுக்கு லாஸ்ட்டில் ஜீரோஸில் வச்சு போட்டால் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதை தான் ஸ்கொயர் பண்ணுறது நம்மளுக்கு ஈஸி. 10th டேபிளை ஸ்கொயர் பண்ணுறது நம்மளுக்கு ஈஸி. டென்ஸ் அதனால் எல்லாமே மேக்ஸிமம் 10s 100 1000ஸ்க்குள்ள மாற்றிக்கிறது பெஸ்ட்டு. அப்போ 23 வந்து எப்படி எழுதலாம்னா 20 + 3 தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். a + b²
அப்போ 20 ஸ்கொயர் ப்ளஸ் 3 3s are 9, 2 into 20 into 3. 20 ஸ்கொயர் பண்ணோம்னா 400 ப்ளஸ் 9 ப்ளஸ் 120. 400 ப்ளஸ் 9 ப்ளஸ் 120யோட வேல்யூ வந்து 420 ப்ளஸ் 120யோட வேல்யூ 520 ப்ளஸ் 9ஓட வேல்யூ 529. 23 ஸ்கொயரோட வேல்யூ 529. ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வச்சு சம் சால்வ் பண்ணலாம். 23a ப்ளஸ் பியும் எடுக்க தேவையில்லை. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இதில் ஏ 24, அப்போ ஏ ப்ளஸ் பினா 24 ப்ளஸ் 23 மைனஸ் 24 மைனஸ் 23ன்னு எழுதிக்கலாம். அப்போ 24 ப்ளஸ் 23யோட வேல்யூ வந்து 7 4. அப்போ 24 மைனஸ் 23யோட வேல்யூ 1. அப்போ இதோட 24 ஸ்கொயர் மைனஸ் 23 ஸ்கொயரோட வேல்யூ ஆன்சர் வந்து 47. ஏன்னா கால்குலேட்டரில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் ஆன்சரு. ரொம்ப ஈஸியாக போட்டுட்டோம். 24 இன்ட்டு 24 மல்டிபிள் பண்ணல, 23 இன்ட்டு 23 மல்டிபிள் பண்ணல. ஈஸியாக சீக்கிரமாக நம்மளால் போட முடியும். மெத்தட்ஸில் சால்வ் பண்ணாதான் பேங்க் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். Thank you for watching this video. Please subscribe it if you like it.